தலைவர் MP சுப்பிரமணியம் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவும் யசோதா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவையும் இன்றைக்கு நாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு பெரிய பேச்சாளர், தலைவர். 1980ஆம் ஆண்டு தலைவராக இருக்கும் பொழுது பாதி சீட்டு காங்கிரஸுக்கு பெற்று தந்தவர். பாதி காங்கிரஸ், பாதி திமுக. அப்பேற்பட்ட தைரியமான ஒரு தலைவர். அவருடைய தலைவருடைய நூற்றாண்டு விழாவிலே கலந்து கொள்வதில் நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றோம், பெருமைப்படுகின்றோம். அவருக்கு பேசுவதற்கு எல்லா சப்ஜெக்டும் நல்லா அனலைஸ் பண்ணி பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர். எல்லா சப்ஜெக்டும் பேசுவார். இந்தியாவில் இருக்கிற அத்தனை தலைவர்களை பற்றி பேசுவார். அந்த தலைவருடைய பிறந்தநாள் என்று நம்முடைய மதிப்பிற்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதர்சன் நாச்சியம் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். வாழப்பாடியாருடைய அருமை புதல்வர் ராமசுகந்தன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா நண்பர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். விஜயன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ராம்மோகன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா தலைவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல அதே மாதிரி நம்ம யசோதா அவர்கள் பீரங்கி பேச்சாளர். காங்கிரஸ் கட்சியிலே ஒரு மகளிர் அணியில் நல்லா பேசக்கூடிய திறன் படைத்தவர் நம்முடைய யசோதா அவர்கள். யசோதா பேசுகிறாங்கன்னாவே கொஞ்சம் எல்லோரும் பயப்படுவாங்க. யாராவது எதுனா சொன்னால் உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பேச்சாளி. அவருடைய பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொள்வதில் எல்லோருக்கும் இது எங்களுக்கே தெரியாது. கடைசியில் ஒரு ஃபோன் பண்ணார். நாளைக்கு 27ஆம் தேதி பிறந்தநாள் விழா வருகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் நீங்கள் எல்லாம் இதை கொண்டாட வேண்டும் என்று சொன்னார்கள். ஐயோ, எங்களுக்கு தெரியாதே, எப்படியே நல்ல சொன்னதால எங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி என்று சொல்லி உடனே நம்முடைய விஜயன் அவர்களுக்கு சொன்னேன். விஜயன் எல்லார் இடத்துலையும் சொல்லி வரவேற்றிருக்காரு. அது பெரிய பெருமையாக இருக்கிறது. இல்லைன்னா அப்படி போயிட்டுருக்கோம். நல்லா அவங்க ஒருத்தர் சொன்னதால் விஜயனுக்கு சொல்லி விஜயன் வந்து எல்லோரையும் இங்கே வாழ்த்திருக்கிறார்கள். எல்லோரும் வந்திருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் பெருமைப்படுகின்றோம். அவருடைய MPSனுடைய ஒரு பணி என்பது சாதாரண 1952லேயே தனியாக நின்று ஜெயித்தவர். தனியாக எந்த கட்சியிலும் இல்லை. 1952 அப்பேற்பட்ட தலைவர். நம்முடைய வாழப்பாடியார் அவர்களுக்கு ரொம்ப வேண்டியவர். இன்னும் கேட்டேன்னா MPSனுடைய சிஷியன் தான் சொல்லுவாங்க. எப்படி 2 பேரும் இருந்தாங்க. நல்ல தலைவர். காங்கிரஸ் கட்சியில் போல்டாக ஸ்டேட்மெண்ட் விடுவார். யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார். அப்பேற்பட்ட நல்ல பெரிய தலைவர். அந்த தலைவருக்கு நாம் இன்றைக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வழியிலே நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி யசோதாக்கு அவர்களுடைய பிறந்த நாளையும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் வந்து பெருமை சேர்த்ததுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். யாரு என்ன போட்டிருக்காரு? அது அவர் சொல்றாரு, அவ்வளவுதானே. இருக்கிற நிலைமை வேற தானே. நல்ல காங்கிரஸ் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. அப்படிதான் நான் சொல்ல முடியும். வலுவாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. அது மற்ற கட்சிகளெல்லாம் இருக்கிறார்கள். அதனால் அவர் சொல்வதெல்லாம் பெருசாக எடுத்துக்க முடியாது. வேற ரைட். தேங்க்யூ.